பணம் இல்லாமல் ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகளை எப்படி வளர்த்தார்? ஜார்ஜ் முல்லர் ஆரம்பத்தில் தேவனை அறியாத வாழ்க்கை வாழ்ந்தார். ஆனால் பின்னர் அவர் வாழ்க்கை மாற்றப்பட்டு முழுமையாக தேவனை நம்பும் மனிதராக மாறினார். இங்கிலாந்தின் பிரிஸ்டல் நகரத்தில் தெருக்களில் பல அனாதை குழந்தைகள் கவனிக்கப்படாமல் இருந்ததை பார்த்தார். அவர்களை உதவ வேண்டும் என்று தேவன் அவருடைய இருதயத்தில் எண்ணம் வைத்தார். அவர் ஒரு பெரிய முடிவை எடுத்தார். யாரிடமும் பணம் கேட்காமல் தேவனை மட்டும் நம்பி அனாதை இல்லத்தை ஆரம்பித்தார். அவருக்கு தேவையான அனைத்திற்கும் அவர் மனிதர்களிடம் எதையும் கேட்கவில்லை. அவர் தேவனிடம் மட்டும் ஜெபித்தார். ஒரு நாள் காலை குழந்தைகளுக்கு சாப்பிட உணவு இல்லை. ஆனால் அவர் குழந்தைகளிடம் சொன்னார், நாம் தேவனை நம்பி ஜெபிப்போம். அவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் ஒருவர் ரொட்டி கொண்டு வந்தார். உடனே ஒரு பால் வண்டியும் அங்கே பழுதாகி நின்றது. அந்த நாளுக்கு தேவையான உணவை அனைத்து குழந்தைகளுக்கும் தேவன் கொடுத்தார். இவ்வாறு தேவனை மட்டும் நம்பி அவர் ஆயிரக்கணக்கான அனாதை குழந்தைகளை வளர்த்தார். அவர்களின் வாழ்க்கையை மாற்றினார். 10,000த்திற்கும் மேற்பட்ட குழந்தைகளை தேவன் அவரின் மூலம் ஆசீர்வதித்தார். அவருடைய நாட்குறிப்பில் ஜார்ஜ் முல்லர் இவ்வாறு எழுதி வைத்திருக்கிறார். அவரது வாழ்க்கையில் 50,000த்திற்கும் மேற்பட்ட ஜெபங்களுக்கு தேவன் பதில் கொடுத்தார். அதில் ஆயிரக்கணக்கான ஜெபங்களுக்கு உடனடியாக பதில் கிடைத்தது. மனிதனால் முடியாதது போல தோன்றியதை தேவன் அவரின் மூலம் செய்தார். இன்று உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் அதையே செய்ய முடியும். மனிதனால் முடியாதது தேவனால் முடியும்.